கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தாகம் ஏற்பட்டது. மாராவின் தண்ணீரை பார்த்து ஆசையாய் பருக போனார்கள். போன இடத்துல அது எவ்வளவு ஆசையாய் போனார்களோ அது கசப்பான தண்ணீரை பருக முடியாமனாலும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எதிர்த்து தேவனுக்கு எதிராக செயல்படும் போது மோசே என்ன செய்வார்? அவன் செய்வதில் ஒரே காரியம்தான். தேவனை நோக்கி பார்த்தான், தேவனை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது தேவன் ஒரு மரத்தின் கொம்பை காண்பித்து அதில் போடு என்று சொன்ன உடனே அங்கு இருக்கிற அந்த மாராவின் தண்ணீர் மதுரமாக மாறினது. இது கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கசந்திருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் கசந்த ஜீவியத்தோடு நீ வாழலாம். அந்த மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினதைப் போல உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், உன்னுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர். இன்னும் தேவன் உன் துயரத்தை ஆனந்தமாக மாற்றுகிற தேவன். நீ பார்க்க வேண்டிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்கும்போது அந்த மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றப்பட்டதை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் உன்னுடைய ஜீவிதத்தையும் மதுரமாக மாற்றுகிற தேவன். ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என்றும் அறியீர்கள், நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று மாராவின் தண்ணீரை மதுரமாக்க புதிய காரியத்தை செய்ததை போல உங்கள் ஜீவிதத்துடைய கசப்பான அனுபவத்தையும் மாராவின் அனுபவத்தையும் உங்களுடைய வாழ்க்கை மதுரமாக, ஆனந்தமாக, களிப்பாக, சந்தோஷமாக, நித்திய வெளிச்சமாக, ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக சிலுவை மரமாக இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இன்று முதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா கசப்புகள் மாறி உங்களுக்கு மதுரமான வாழ்க்கை தேவன் தருவார். நல்ல ஆண்டவரே, கேட்கிற கசந்திருக்கிற ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில் அநேக கசப்போடு இருக்கிற தேவ பிள்ளையோடு பேசுவீராக. அந்த சிலுவை மரமாக இயேசு வாழ்க்கையில் நீ கடந்து போகும்போது அந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா கசப்புகளையும் மாற்றி மதுரமாக மாற்றி